ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். நம்ம அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி மூலமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த சீசன் வெயில் சீசனுக்கு ஏற்ற ஒரு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெளியில் கிளம்பணும் அப்படின்னாவே செம்ம கடுப்பாக இருக்கும். தண்ணி முக்கியமாக இருக்கோ இல்லையோ, தர்பூசணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்னா தர்பூசணி வெயிலுக்கு ஒரு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் 90% வாட்டர் இருக்கிறனால அதை அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஒரு எனர்ஜியும் அதே நேரத்தில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் வெளியில் போகும்போது வெயிலில் நமக்கு கிடைக்குது. இந்த வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணியில் பார்த்தோம்னா 90% வாட்டர் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. தர்பூசணியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. தாது உப்புகளாக இருக்கட்டும், இல்லை விட்டமின்களாக இருக்கட்டும். இதை நம்ம சாப்பிட்றதுனால வெயில் காலத்தில் பார்த்தோம்னா நம்ம உடம்புல வாட்டர் பேலன்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம தர்பூசணியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். தர்பூசணியில் லைகோபைன், அப்புறம் விட்டமின், ஆன்டி ஆக்சைட்ஸ் இருக்கிறனால இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இறந்த செல்கள் சரி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சரி செய்கிறது மூலமாக நமக்கு முதுமை தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் வராமல் தள்ளி போடப்படுது. அது மட்டும் இல்லாமல் பைட்டோ நியூட்ரியன்ஸ் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள்லாம் நீக்கி உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. சிட்ருலின் அப்படிங்கிற இந்த பொருளானது ரத்த நாளங்களை நல்லா விரிவடை செய்யுது. இப்படி விரிவடைகிறது மூலமாக ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சிட்ருலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் அர்ஜினைனாக மாறுது. இந்த அர்ஜினைன் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லை இதய நோயாளிகளாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தர்பூசணியை எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, அந்த சிவப்பாக இருக்கிற இடத்த மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்த விட்டுருவோம். ஆக்சுவலாக அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குதான். அதை ஆண்கள் கட்டாயமாக சாப்பிடணும் அப்படின்னு வேற பரிந்துரைக்கிறாங்க. நீர்க்கடுப்பையும் அதே மாதிரி சிறுநீரக கட்டிகளும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த தர்பூசணி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. மூளைக்கு அதிகமான பலத்தை கொடுக்குது இந்த தர்பூசணி. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இந்த தர்பூசணியை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தைகள் அழகாக பிறக்குமா? சரி, அழகாக பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா பிரசவ காலத்தில் சர்க்கரை நோய் வரும். அதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் தர்பூசணியை உடம்புக்கு எடுத்துக்கிறது மூலமா என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப மேல் பூச்சா பயன்படுத்துறது மூலமா என்ன மாதிரி நமக்கு அழகு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தர்பூசணியை தோல்ல நல்லா கரெக்டாக சீவிட்டு அதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா, அந்த தண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்னஸாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தர்பூசணி எடுத்து அதை தேனை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இல்லை ஊற வச்சு அதை நம்ம போட்டோம் அப்படின்னா வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு முகம் ஒரு ஆயில் ஃபீல் இருக்கும், முகம் எண்ணெய் படைஞ்சிடும். அந்த மாதிரி எண்ணெய் படியாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குமா. தர்பூசணியை எடுத்து தயிர்லையும் தேன்லையும் கலந்து முகத்தில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸில் சில பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், முகப்பருக்கள் வரும், அதெல்லாம் வராமல் பார்த்துக்குமா. கூடவே தர்பூசணி விதையை பவுடர் ஆக்கிட்டு கூடவே வெந்தய பவுடரும் எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் கூட கலந்து தலைக்கு போட்டோம் அப்படின்னா கூந்தல் ரொம்ப பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்பூசணி விதை எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டணும் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப பளபளன்னு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் தர்பூசணியை சாப்பிட்டாலோ இல்லை அந்த தோலை ஃபேஸுக்கு போட்டாவோ என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தர்பூசணியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். உடம்பு சில பேருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் இந்த தர்பூசணியை அதிகமாக எடுத்துக்கூடாது. அப்படி அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பித்தம் உண்டாயிடும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப லிமிட்டடாக தான் தர்பூசணியை சாப்பிடணும். ஏன்னா இந்த தர்பூசணியில் நிறைய சர்க்கரை சத்துக்கள் இருக்கிறனால, நிறைய சர்க்கரை அளவு கூடவே இருக்கிறனால சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாயிரும். இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால இது அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு அஜீரண கோளாறு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வயிறு உபசம் சொல்லுவாங்க, அதுவும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சளி பிரச்சனை சில பேருக்கு இருக்கும், அதுவும் கோடை காலத்துலையுமே இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் தர்பூசணியை சாப்பிடாம தவிர்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம பார்த்த தகவல்கள் தர்பூசணியை பற்றி ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் அளவுக்கு அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற அளவு தர்பூசணி சாப்பிடுங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மீண்டும் அடுத்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இதேமாரி பயனுள்ள தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com